25 1வது வசனமோ 8வது வசனமோ, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமான வேலை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். இதுல இந்த அதிகாரத்துல நம்ம அதை ஆரம்பிக்கும் போது, கர்த்தாவே நீரே தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். என்ன அதிசயமானவைகளை செய்தார் அப்படின்னு பார்த்தா 24 ஃபுல்லா வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் மொத்தம் வாசித்தா அங்க நடந்தது என்ன இருக்கும்? ஒரு பெரிய பேரழிவு. அந்த அழிவு அந்த அங்க பாக்குற நேரத்தை இன்னைக்கு நடந்தது போல ஒரு அழிவை தான் ஆண்டவர் அன்னைக்கு வெளிப்படுத்தி இருந்தார். இதுல இந்த பேரழிவு இருக்கிற நேரத்திலையும் தெய்வத்தை துதிக்கிற ஒரு அனுபவம் அங்க ஒரு கூட்டத்துக்கு இருக்கு. அழிவு இருந்தாலும் தேவனை துதிக்கும் ஒரு கூட்டம் அது கட்டாயம் இருக்கும். அழிவு காரணம் ஆண்டோடைய கோபம்தான். ஒரு அழிவு வந்துன்னா அது ஆண்டோடைய கோபத்தாலாம் வந்தது. அந்த கோபத்தை கூட துதியா மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்லைங்கன்னா நாடே மொத்தத்துல தகர்ந்தாச்சு, ஆனாலும் அங்க துதி இருக்குது. அதான் பார்க்க வேண்டியது. நாடே மொத்தம் தகரும் போதும் துதியானது, அழிவு வந்தாலும் துதியானது அங்க இருக்குது அப்படின்னு அதுக்குன்னு இந்த நேரத்திலையும் தெய்வத்தோடு ஐக்கியம், அழிவின் மத்தியிலையும் தெய்வத்தோடு உள்ள ஐக்கியத்துல இருக்கிறவன் இந்த இந்த அழிவின் மத்தியிலிருந்து விடுவிக்கப்படுகிற நீதி உள்ள நபர்கள் அங்க இருப்பாங்க. அதனால தேவனுடைய கோபமும் துதிக்கு முகாந்திரமாக தான் தீருமே தவிர, தேவனுடைய கோபம் ஒரு நாளும் வெறுப்புக்கோ கசப்புக்கோ விட்டோடோ இருக்கவே இருக்காது. ஏன்னா அங்கேயும் அந்த பேரழிவுகளிலேயும் அந்த தெய்வ கோபத்தின் மத்தியிலையும் அவரோடு உள்ள உறவுல இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல பாதுகாக்கதான். எந்த தீமை இருந்தாலும், தேவனுடைய நியாயத்திற்கு வந்தாலும் அந்த அழிவு எல்லாரையும் என்ன செய்யாது. அழிக்கப்படும் இடத்துல இருக்கிற நீதியானவர்கள், உண்மையானவர்கள், நியாயமானவர்கள் தேவனை துதிக்கதான் செய்வாங்க. அதனாலதான் அந்த அடிஸ்தானத்துலதான் 25 24 பார்த்தா அங்க உள்ள பேரழிவை பற்றிதான் எழுதியிருக்கேன். இங்க வாசித்தாலதான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல நீர் செய்த அதிசயமானவைகளை நீர் அதிசயமானவை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்லிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா, நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர், அந்நியரின் ராஜதானியை படிக்கும் என்றென்றைக்கும் கட்டாதபடிக்கும் செய்தீர். இதுதான் அதிசயம். இப்போ நம்ம அதிசயம் சொன்னா, நமக்கு அதிசயம் சொல்றது என்னது? ஏதோ ஒரு வகையான நன்மைகளோ இல்ல அற்புதங்களோ தான் நமக்கு அதிசயம். இப்ப நடக்க முடியாம நடந்தா நமக்கு அதிசயம், இல்ல பேச முடியாம பேசினா அது நமக்கு அதிசயம். ஆனா இங்க அதிசயம் சொல்றது தேவனுடைய நியாய தீர்ப்பதான் சொல்லியிருக்கு. ஏசாயா 25 தேவனுடைய நியாய தீர்ப்பு சொல்லியிருக்கு. இப்போ நான் இதை சிந்திச்சுட்டு இருக்கேன்னா, அழிந்து போகிற தேசத்துக்கு நேராய் உதவுவதற்கு நிறைய பேர் பலவிதமான உதவிகள் போகுது. நல்லா இருக்கிற நேரத்தில் தண்ணியை கூட கொடுக்க மாட்டான். இப்ப தெய்வம் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தால் அந்த நியாய தீர்ப்புக்கு மேல இறங்குவதற்கு, கொடுப்பதற்கு, உதவுவதற்கு என்ன தீவிரம் கட்டுறாங்க.
இங்க வேதம் என்ன சொல்லுது? அவர்களுடைய நியாய தீர்ப்பு மண்மேடுகளும் அரணான பட்டணங்களை பாழாக்குனது, ராஜதானிகளை ஊராயிராதபடிக்கு என்றென்றைக்கும் கட்டாதபடிக்கும் செய்தார். நியாய தீர்ப்பு ஒரு இடத்துல வரும்போது அது இனி ஊராக இருக்கவும் செய்யக்கூடாது, அது கட்டப்படவும் கூடாது அப்படின்னு உள்ள ஒரு தண்டனை தான் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த தண்டனைக்கு மத்தியிலும் தேவனை துதிக்கும் துதி இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். நேற்றைக்கு காலையில நம்ம பார்க்கும்போது திட்டமா பார்த்தோம், ஒரு மனுஷன் நினைச்சான் 24 சொல்லக்கூடிய அந்த நியூஸ் சேனலுக்காரன் ஒருத்தன் கேட்குற கேள்விக்கு என்ன செய்யறான், அவன் படக்குன்னு எல்லா காரியத்தையும் கேட்டுக்கிட்டு நீ ஈஸ்வ விசுவாசி இல்லை அப்படின்னு ஒன்னா அது அந்த செகண்ட் போல, அதாவது அதை யோசித்து சொல்லுற அது இப்போதும் அங்கனதன்னே. அதான் தேவனை துதிக்கும் துதி. எல்லாத்தையும் இழந்த போதும். அப்ப நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? யோபு இப்பவும் உயிரோடு தான் இருக்கிறாரு. யோபு புஸ்தகம் இப்பவும் உயிரோடு தான் இருக்குது. நமக்கு யோபு புஸ்தகம் ஒரு கதையா ஒருவேளை அநேகர் நினைக்கலாம். ஆனா யோபுல எழுதியிருக்கிற நிகழ்வை இப்ப என் கண்ணு கண்டுருச்சு. நம்ம அப்படியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம என்னது ஆச்சரியம் பார்க்கிறோம், பைபிளுக்குள்ள இருக்கிற யோபை மட்டும் தேடிட்டு இருக்கிறோம். ஆனா யதார்த்தமா முன்னாடி யோபு நின்னா கூட அந்த யோபை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, திறன் கிடையாது. அதனாலதான் ஏசாவில் நான் இதை வாசிக்கும் போது அங்க என்ன உம்முடைய அதிசயங்களை நீர் அதிசயமானவைகளை செய்தி அப்படின்னு பார்த்தா என்ன அதிசயமான கீழே வாசித்தா மண்மேடாக்குனாரு, ஒரே பட்டணம் இல்லாம ஆக்கினாரு, ஒண்ணுமே இல்லாம ஆக்கினாரு. அதுக்கு முன்னாடி 24 பார்த்தாலும் என்னதுதான் 24 ஃபுல்லாவே ஜட்ஜ்மெண்ட். எப்படி ஒரு 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 தேசம் அழிக்கப்படுகிறது, ஏன் அழிக்கப்படுகிறது அப்படின்னு உள்ள எல்லா காரியமும் அங்க இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நிலையிலும் துதியானது அங்க நிலைத்திருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில யோபு அங்க உட்கார்ந்துதான் இருக்கிறாங்க அப்படின்னு உள்ளது தெரிஞ்சுக்கிடணும். நம்ம நினைச்சிட்டு நம்ம நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை எல்லாமே நம்முடைய தேவைக்கு உட்பட்ட ஒரு ஆராதனை, ஜெபம், தெய்வம். ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இயற்கை தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா யெகோவா தான் தெய்வம் சொல்லுகிறதும், சர்வ வல்லவர் இருக்கிறார் என்றுள்ளதும், இயேசு கிறிஸ்து பிதாவினால் தான் இது நடக்கிறது என்றுள்ளதும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவிதான் தெய்வம் என்றுள்ளதும் இன்னும் ஒருத்தனும் இல்லை. ஆனா ஒருத்தன் சொல்றான் காற்று தான் தெய்வம் சொன்னான். அன்றைக்கு காற்று தான் தெய்வமா, காற்றை தெய்வமா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னு சொன்னா தண்ணி இல்லாம 3 நாள் வாழ்ந்துடலாமா, அது போல சாப்பாடு இல்லாமலும் தண்ணியும் சாப்பாடும் இல்லாம 3 நாளும் நிச்சயமா ஒரு மனுஷனால ஜீவிக்க முடியும். ஆனா காற்று இல்லைங்க, 3 நிமிஷத்துல ஒரு மனுஷன் செத்து போறான். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவையா இருக்கிற அந்த காற்று அதுதான் தெய்வம். தேவன் ஆவியா இருக்கிறார். வேதங்களும் இயற்கையினுடைய இவருடைய அறிவுகளும் தெளிவா தான் வெளியாயிட்டு இருக்கு. அதாவது மனுஷனுக்கு யெகோவாண்டுள்ள நாமம், சர்வ வல்லவருடைய நாமம், இருந்தவராய் இருக்கிறவருடைய நாமம், அதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். I am that I am அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இருக்கிறவராகவே இருக்கிறன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? எபிரேய பாஷையின் அடிസ്ഥാனத்துல அர்த்தம், நீ எந்த நிலையில் என்ன பார்த்தாலும் அந்த நிலையில் நான் இருப்பேன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தின ஒரு தேவன். நீ எந்த நிலைமையில, நீ எந்த சூழ்நிலையில, நீ எந்த ஒரு பின்னணியில வந்தாலும் அந்த சூழ்நிலையில வரக்கூடியதுதான் தேவன். அப்போ அதுதான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதாவது எந்த மாற்றமும் இருக்காது. நீ எந்த வகையில நீ என்னை நோக்கிப்பார், அந்த வகையில எல்லாம் உனக்கு நான் வெளிப்படுவேன் அப்படின்னு. இப்ப அவனுக்கு ஆண்டவர் இப்ப காற்றாய் வெளிப்பட்டு இருக்கிறார். காற்றுதான். ஏன்னு சொன்னா அகம் பிரம்மம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு நேரத்துக்கு 3 நிமிஷத்துக்கு மேல ஏதோ ஒரு மனுஷனாலையும் அந்த சுவாச காற்றை அடக்கி ஜீவிக்க முடியாது அப்படின்ற ஒரு அறிவை கண்ட உடனே அவன் அப்படி வரான். ஆண்டவரே அதான் சொல்லிட்டாரு,
அவர் ஆவியான தேவன். அவர் காற்றாதான் இருப்பார். காற்று எங்க இருந்து வருது, எங்க போகுது, எதுவுமே உனக்கு தெரியாது. சிந்திக்கிறியா, தியானிக்கிறியா, உறங்கிட்டு இருக்கிறியா எனக்கு தெரியாது. காலையில எழும்புனா அந்த வேதங்கள் நம்ம இருதயத்தை அப்படியே என்ன செய்யணும். வேதத்தை படிச்ச உடனே இப்ப என்ன படிச்சோம்? கர்த்தாவே நீரன் தேவன். ஓகே, உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். ஏன் நான் துதிக்கிறேன்? இப்போ நியாய தீர்ப்பின் மத்தியில், அவருடைய கோபத்தின் மத்தியில், அவருடைய தண்டனையின் மத்தியில, அவருடைய அதிசயங்களின் மத்தியில, இங்க அதிசயம் எது கிடையாது. நம்ம சொல்லக்கூடியதான நொண்டி நடக்கிறதோ, செவிடம் கேட்கிறதோ, குருடம் பார்க்கிறதோ இதுல இங்க உள்ள அதிசயம். இங்க உள்ள அதிசயம் மண்மேடாக்கி, அதாவது ஒருத்தனாலையும் ஒண்ணும் செய்ய. இப்ப பாம்பு போட்டுதான் ஒருத்தனுக்கு அந்த காரியத்தை செய்யணும். இல்லைன்னா அதாவது யுத்தத்திலேயும் அது பாம்பு போட்டு அதை போட்டு இதை போட்டு அவன் அழிக்கிறத நிமிஷங்களில் எந்த ஒருத்தனுடைய எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காம இப்ப காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கானா. அங்க அதை காணாததுனால அழிஞ்சது, இங்க மரத்தை வெட்டினதுனால அழிஞ்சது. எல்லா மனுஷன் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறான். இனிப்போ டிசம்பருக்குள்ள இனிப்ப என்ன செய்ய போகுது? சென்னை இல்லாம போகுது, பெரிய மழை வரப்போகுது, சென்னை கடலு கொந்தளிச்சு கரையில வரப்போகுது. ஆனா போனா எதெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிற. ஆனா அதே நேரத்துல இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீரே ஏசா என்ன சொல்றாரு? நீரே என் தேவன், உண்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிச்சுட்டே தான் இருப்பேன். நீ கடலை கொண்டு வந்தாலும் சரி, நீ ஜலத்தை கொண்டு வந்தாலும் சரி, நீ பூமி அதிர்ச்சியை கொண்டு வந்தாலும் சரி, நீர் அக்னியை கொண்டு வந்தாலும் சரி, நீர் கொள்ளை நோயை கொண்டு வந்தாலும் சரி, நீ யுத்தத்தை கொண்டு வந்தாலும் சரி, எல்லாத்தின் மத்தியிலும் நான் உண்மை துதிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற. ஏன் சொன்னா உம்முடைய ஆலோசனைகள் இது இன்னைக்கும் நேற்றைக்கு எடுத்த தீர்மானங்கள் அல்ல. இது பூர்வத்தினுடைய தீர்மானம். தெய்வத்தை மறக்கிறவன், தெய்வத்தை வெறுக்கிறவன், வேதத்தை வெறுக்கிறவன், ஆராதனை வெறுக்கிறவன் சிக்ஷிக்கப்படும் ஒரு நாட்கள் வரும். அவனுடைய அரண்மனைகள் பாழாக்கும் நாட்கள் வரும். இதெல்லாம் பூர்வ காலத்திலேயே நியாய தீர்ப்பா பூமியில வரும் அப்படின்னு உள்ளது பூர்வ காலத்திலே நீ சொல்லி இருக்கிறீர். அதனால நான் உண்மை துதிக்கதான் செய்வேன். இனி அது மட்டும் இல்லை, இதுல இப்படிப்பட்ட நாச நஷ்டங்கள் வரும்போதும் அவருடைய அதிசயம் என்ன? 9 தான் முக்கியமான அதிசயம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்போ அதுதான் அடுத்த அதிசயம். அதிசயம் சொன்ன குருடம் பார்க்கிறது, ஜோடம் நடக்கிறது, உயிரோடு எழும்புதெல்லாம் அதிசயம்தான். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கு? மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்குவார். கர்த்தரே இதை செய்தார். அப்ப எதனால நான் துதிச்சிட்டு இருக்கிறேன்? நான் தேவனை எதனால துதிக்கிறேன்? இப்போ இந்த இடத்துல தேவனை துதிப்பதற்கான அவருடைய நியாய தீர்ப்பு, அவர் கொண்டு வந்த அழிவு, அவர் கொண்டு வந்த அரண்மனைகளின் பாழாக்குதல். அப்போ இதுதான் இந்த இடத்தின் அதிசயம். என்னன்னா அவனை இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. அவனுடைய நிலையில அவன் செய்யற காரியங்களுக்கு எதிராக நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம நீதிமானும் சரி, பரிசுத்தவானும் சரி, ஊழியக்காரனும் சரி, தன்னுடைய வாயடைக்கு நடக்கும் காலத்துக்குள்ள இருக்கும். இந்த காலத்துலதான் இது என்னது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நான் இப்படிப்பட்ட ஏன்னா அவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் நீதிமானுக்கு கிடையாது. அதனாலதான் தேவன் என்ன செய்றாரு? அவரே கிரியைகளை செய்யும் போது நான் தேவனை துதிச்சுட்டு இருப்பேன். இங்க தேவனை குறித்து என்ன செய்யக்கூடாது? இப்ப பெரிய உதவியெல்லாம் நாங்க செய்து இப்ப புண்ணியம் அடையலாம்னு நினைக்கிறியா? பைபிள் தெளிவா ஆண்டவர் ஏற்கனவே அவர் சிக்ஷிக்கிறவனை நீ அவனுக்கு வேண்டு பரிந்து பேசிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு வேதத்துல. தெய்வ கோபம் வந்த இடங்களை, பாழாக்கப்பட்ட இடங்களை நான் இப்ப கட்டி உயர்த்திடுவேன் நினைக்கிறது. அதுக்குதான் நான் எதுக்கு இதெல்லாம் தியானிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, இது அண்டர் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட்.
அங்கதான் புரியணும். தெய்வ நியாய தீர்ப்பு கீழே ஒரு சம்பவம் நடந்தால் உயிரோடு தான் இருப்பாங்க. அதெல்லாமே இருக்கு. 24 அணி வாசத்தையும் எல்லா ரகசியங்களும் அங்க இருக்கும். நம்ம இதெல்லாமா வாசிக்க போறோம், நம்ம ஏதோ பைபிள் வாசித்தோம். அதாவது எப்பவுமே வேதத்தினுடைய மகிமே இதுதான். அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்குள்ள நிலைமைகளையும் வேதம் நமக்கு அப்படியே படமிட்டு காட்டும். அப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற காரியங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய அறிவுகள், அதுதான் நமக்கு முக்கியமானது. நான் ஒரு இடத்துல நிறைய வாசித்தேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா டைம் ரொம்ப போகும். அதாவது நீ என்ன செய்கிறீர்னு சொல்லியிருக்கோம். நீர் கண்ணீரை துடைக்கிறீர் அப்படின்னு இருக்கிறதுல மாத்திரமல்ல, மரணத்தை ஜெயமாக விளங்குகிறீர். நிந்தையை மாற்றுகிறீர். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார்கள், உங்களாலே மகிமைப்படுகிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எங்க வாசித்த என்னன்னா 1 பேதுரு 4:4. எதுக்கு? அதான் சொன்னல. அதாவது ஆண்டவர் என்ன செய்யப்படுறார்? ஆண்டவர் செய்த அதிசயம் என்னது? கண்ணீரை துடைத்து, மரணத்தை செய்து, கண்ணீரை துடைத்து, நிந்தையை மாற்றி, அதாவது நிந்திக்கிறவன் பூமியில இல்லாதபடி ஆக்கி, அவர் அதிசயமான காரியம் தான். நிந்திக்கிறவனை பூமியில இல்லாம ஆக்குறார். ஆக்கி மரணத்தை விழுங்குறாரு, கண்ணீரை துடைக்கிறாரு, அடுத்த நிந்தைய பூமியில இல்லாதபடி முற்றிலும் நீக்கி போட்டுக்கிறார். இவ்வளவு காரியத்தையும் இது அதிசயம் இல்லையா? என்னை நிந்திக்கிறவன் என்னை உலகத்திலேயே பெரிய ஒரு சோர்வு என்னது இல்லை, மனுஷ வாழ்வுல உள்ள அந்த ஒரு வேதனை என்னது? ஒருத்தனை நிந்திக்கிறது தான். அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அடிக்கிறது இல்லை சண்டை போடுறது. ரொம்ப மோசம் பண்ணது. அதனாலே தீனாலே சுட்ட பொண்ணு ஆறுமே ஆறாது, நாவனாலே சுட்ட வாடு அப்படின்னு சொல்றது போல, வாழ்க்கையில எப்பவுமே நிந்திக்கிறவன் நாளதான் இன்னும் ஒருத்தன் நிந்திக்கிறாங்கன்னா நிந்திக்கப்பட்டுக்கிறவனுடைய அந்த வேதனை இருக்கு பாருங்க. அடிச்சா கூட அது 2 நாளையில மறந்து போயிடும். இல்ல ஒரு வெட்டோ இல்லை ஏதோ ஒரு கொலை நடத்தினா கூட கொஞ்ச நாளையில அது போயிடும், நியாயத்திற்கு போயிடும். ஆனா அந்த நிந்தனை மட்டும் மரணம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். மனுஷனுடைய இருதயத்தை கொன்னுகிட்டே இருக்கும். அப்ப அந்த நிந்தனையான அனுபவத்தை பூமியில இருந்தே மாற்றுவேன் சொல்றாரு. அப்ப அந்த நிந்தனையை மாற்ற அவர் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? அழிக்க வேண்டியதா தான் இருக்கு. இன்னைக்கு வேற வழி கிடையாது. நிந்தனையை பூமியில இருந்து தொடச்சு மாற்றிடுவார். மரணத்தையும் ஜெயிக்கிறாரு, கண்ணீரையும் துடைக்கிறாரு, நிந்தனையும் பூமியில இருந்து துடைச்சு மாற்றுகிற தேவன். அதுதான் அவர் செய்கிற அதிசயம். இப்போ யுத்தத்துல அது நடக்கு, காலு பூச்சி கை பூச்சிக்கா, அதெல்லாம் கையங்காலம் போனா கூட வேற கையங்காலம் உருவாக்கி வச்சு எடுத்து அப்படியே மனுஷன் வாழலாம். ஆனா அந்த நிந்திக்கிற அந்த நிந்தனை பாருங்க, அது அவன் ஆயுசெல்லாம் அவனுக்குள்ள மறைஞ்சுதான் கிடக்கும். அப்ப இந்த நிந்தனைன்னு சொல்ற ஒரு பயங்கரத்தை ஆண்டவர் என்ன செய்யறேன்னு சொல்றாரு? பூமியில இருந்து தொடச்சு மாற்றுவேன்னு சொல்றாரு. இப்ப இந்த உலகத்திலே இப்ப நிந்திக்கப்படுகிறது ஜீவிக்கிற தேவனுடைய நாமந்தான். யாரெல்லாம் அவரை தேடுகிறவனும் அவரை நிந்திக்கிறான். அதுதான் அதுல உள்ளது. நிந்தனைன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். தூஷிக்கிறது, நிந்திக்கிறது. நிந்தனைக்கும் தூஷிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. தூஷிக்கிறது என்னது? இல்லாத நேரங்களில கேவலமா சொல்லி நடந்தா அது தூஷணம். நிந்தனை நேருக்கு நேரா பொய்யான காரியங்களை அப்படி கைகால் கொடுத்து
பொய்யான காரியங்களை சொல்லி மெய்யான காரியங்களை என்ன செய்கிறது, கேவலப்படுத்துகிறது. உண்மையான நடந்தவைகளையும் என்னதான் நடந்தாலும் அதுக்கப்புறம் அது என்னது, அது நன்மைக்குரியதா இருந்தாலும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எதிர்த்து நிற்கிறது தான் நிந்தனை. அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு எதிர்த்து நிற்கிறாங்கல்ல, அதுக்கு பிறகுதான் நிந்தனை. நம்ம நிந்தனைக்கும் தூசணைக்கும் வித்தியாசம் தெரியாம தூசிக்கிறது இல்லாத நேரத்துல புறங்கூறி நடக்கிறது ஒரு தூசணை. நிந்தனைன்னு சொல்றது கிடைக்க வேண்டிய நன்மை எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ என்னல செய்தான்னு கேட்பான். அப்படிப்பட்டதுதான் இந்த நிந்தனைகள். அதை செய்யல, இதை செய்யல, அப்படி செய்யல, இப்படி செய்யல. தெய்வம் எவ்வளவோ காற்று கொடுத்திருக்கிறார், தனி எல்லாத்தையும் ஜீவனை கொடுத்திருக்காரு, பலனை கொடுத்திருக்காரு, சுகத்தை கொடுத்திருக்காரு. இப்போ தெய்வத்தை கேள்வி கேட்டேங்கன்னா அதுக்கு பிறகு நிந்தனை. அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அது குறித்து என்ன தூசிச்சு நடக்கிறது வேற, செய்யல தரையலன்னு சொல்லிட்டு அது நடக்கிற வேற. செய்ததுனால திருப்தி அடையாம எதையாவது பேசுற நிந்தனை ரொம்ப மோசமா இருக்கும். நிந்தனைன்னு சொல்ற காரியம் தான் என்னது, இன்னைக்கு பூமியில் நடக்கிற நிந்தனை அதிகரிக்கிற நிந்தனை. அப்ப நிந்தனை அதிகரிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறார், பூமியில இருந்து தொடச்சி மாற்றுவார். அதான் தேவன் நியாய தீர்ப்பினுடைய மறைபொருள். அப்ப அந்த நிந்தனையில இருந்தவன் தான் இப்ப என்ன செய்வான், தேவனை துதிச்சுட்டே இருப்பான். அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார, பூமியில உன்னை நிந்திக்கிறோம் நீண்ட நாள் இருக்க மாட்டான்னு சொல்லி. அப்ப அவனுடைய அழிவு வரும்போது நீ தேவனை துதிச்சு தானே தீரணும். அப்போ தேவன் சிக்ஷிக்கிற, அழிக்கிற, நற்மூலமாக்குற, மண்மேடாக்குகிற அந்த பட்டணங்கள்ல அங்கேயும் துதிக்கிறவன் இருப்பான். நம்ம கண் பார்த்துட்ட யோபு அங்கேயும் இருக்கிறான். யோபுதான் அழிவின் மத்தியிலும் துதித்த ஒரே நபர். அழிவு கண்டுகிட்டும் துதித்த ஒரே நபர் யோபுதான். மற்றவங்களாம் ஏன் ஆண்டவரே என்னங்கப்பா கேட்க எனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னது யோபுதான். எல்லாம் உம்முடைய கருத்திலிருந்து வந்தது, உம்முடைய கருத்துல பெற்றுக்கொண்டேன். நன்மையை பெற்று நான் தீமையை பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன யோபுதான். ஆனா வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம சிந்திக்கணும். அப்போ நான் அதிகமான சிந்தனை போகல, உட்காந்து சிந்திங்க. நம்ம அது என்ன இப்ப 8-10 நாள் ஆன பிறகு இல்லைங்க 10-15 நாள் ஆன பிறகு அதையே யோசிச்சுட்டு இருக்கணுமா? நீ வேதத்தை சிந்திக்கதானே ஏற்கனவே நியாய தீர்ப்பு எதுக்கு வந்தது? நீ கற்றுக்கொள்வதற்கு தான் நியாய தீர்ப்பே வந்தது. தெரிந்தெடுக்கப்பட்டும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு. நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது. நம்ம என்ன செய்யணும், நமக்கு நன்மையான வசனத்தை சொல்லணும், ஜெபம் பண்ணணும், அமைதியா இருந்துக்கிடணும். இது எத்தனை வருஷமா கற்றுக்கொண்டாலும் இதனுடைய ரகசியங்கள் ஏன்றது தீராது. அதாவது நீ வேதத்தை நீ கற்றுக்கொள்ளணும். எதுக்கு? நீதியை கற்றுக்கொள்ளணும். அடுத்து எதை கற்றுக்கொள்ளணும்னு பார்த்தோம், சத்தத்தை காணும். அவருக்கு பயப்படும் பயத்தை தெய்வ பயத்தை கற்றுக்கொள்ளணும். தேவனை தொழும் விதத்தை கற்றுக்கொள்ளணும். நீதியை கற்றுக்கொள்ளணும், தெய்வ பயத்தை கற்றுக்கொள்ளணும், தொழும் விதத்தை கற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த 3 காரியமும் நீ கற்றுக்கொள்ள வேண்டியதான் நியாய தீர்ப்பே பூமியில வருது. நம்ம கற்றுக்கொள்ள ஒரே நாளையில எல்லாத்தையும் ஒற்ற வசனம் கொண்டு எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு எல்லாரும் ஓகே நியாயத்திற்கும் நடக்கும், மண்மேடாக்கும் சொன்னாரு, எருக்களாக்கும் சொன்னாரு, அங்கங்கே 2 வசனம் இருக்கு, ஓகே கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போறது இல்லை. இப்ப ஏன் சொன்னா ஒரு பக்கமா இப்ப என்ன செய்யறாங்க, அங்க போய் நன்மை செய்ய போகலையான்னு கேட்கறாங்க, என்னட்டையும் கேட்கறாங்க. இப்ப இங்க எல்லாம் சர்ச்சைகள் எல்லாம் ஒரே கலெக்ஷன். யாரு சாப்பிட்ற நீ தான் கலெக்ஷன் பண்ண, யாரு கொடுக்குறா? இதெல்லாம் நான் பரலோகத்தை எட்ட முடியும்? மனுஷன் நேயம் இல்லை, நேயம் தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல, நீ கொடு நான் வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனா அந்த இடம் கட்டக்கூடாதுன்னு தானே கத்தர் அடிக்கிறாரு. நான் அந்த இடத்தான் கட்டுவேன் என்று ஒருத்தன் போறாங்கன்னா, அப்ப இது வேதத்தை தெரியாத ஒரு கிறிஸ்தவன் தான் அந்த காரியத்தை செய்வான். வேதத்தை தெரிஞ்சா மனுஷனை உதவு, அவனை வெளியே கொண்டு வா, அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வா. ஏன்னா அந்த இடம் கட்டக்கூடாத இடம் அப்படின்றதுதான் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பினுடைய மறைபொருளை.
நீ அதை தான் நான் கட்டி காட்டும் அப்படின்னு நினைச்சா அது கட்டி காத்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சவன் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறான். அவன் அந்த 50 வீட்டுக்காரன் சொல்றான்ல, இவன் இதை கட்டி தந்ததை விட கட்டி தராம இருந்தா நல்லா இருந்திருக்குமா, இருந்து நாங்க வேற எங்கேயாவது போய் நல்லா வாழ்ந்திருப்போம்னு சொல்றான். அப்ப அந்த சொல்ல கேட்ட போதுதான் நான் யோசிச்சேன் வேதத்துல. என்னன்னா தேவன் அழிக்கிற இடத்துல மனுஷன் கட்ட போனாலும் அதுல கட்டி வாழ்ந்துடலான்னு சொன்னாலும் அது நன்மையை கொண்டு அவனும் வெளியே கொண்டு அவன் தேவனை துதிக்கக்கூடியவன் தான் உயிரோட இருக்கிறான். அப்ப அவனை தேவனை துதிக்க அவனுக்கு அந்த துதி ஏன் சொன்னா அவன் கண்ணீரை துடைக்கிற தேவனாகும். அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு அடையாளமா தான் என்னது, எத்தனை பேருடைய உதவி, ஒரு ஆளுக்கு 300 ரூபா டெய்லி. அது வேலை ஒன்றும் செய்யண்டா, 300 ரூபா இதுக்கு நான் கொடுக்க மாட்டான். ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபா, அதுக்கு மேல கையில பைசா, இதெல்லாம் கண்ணீரை துடைக்க தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள் தான். ஆனா இவைகளை எல்லாம் வேதத்தின் அடிസ്ഥാனத்துல சிந்திக்க படிப்பிக்க அங்க உள்ள இருக்கிறவனை, அங்க ஒரு யோபு இருந்தான்ல, அந்த யோபு எல்லாம் வெளியே கொண்டு வந்து யோபுடைய எப்படி யோபு இழந்ததை திருப்பி ஆண்டவர் பார்த்தா, இப்போ ஏதா இருந்தாலும் இனிப்ப அந்த மனுஷன் சும்மா இருப்பானான்னு தெரியாது. எப்படியும் இனி ஒரு குடும்ப ஜீவிதத்தை எப்படியும் உருவாக்கும். எப்படி இருந்தாலும் அந்த காலம் யோக காலத்தை போல பின்பகுதியை போல ஆசீர்வாதமா இருக்க அந்த மனுஷனுக்கு உதவுகிறது நிச்சயமா மனுஷனுக்கு தேவையான காரியம்தான். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணுமான்னு கேட்டா செய்யணும், ஆனா அதே இடத்துல வச்சு செய்யக்கூடாதுன்னு உள்ளதுதான் நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். ஓகே, அது போட்டு அதுல அதிக கவனம் நான் செலுத்தல. ஆனா ஒரு காரியம் யோசித்தேன், நான் கர்த்தரை துதிப்பேன். அங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தாவே நீரன் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நான் எதுக்காக துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீர் அதிசயமான வேலை செய்து உம்முடைய ஆலோசனை எல்லாம் பூர்வ காலத்தினுடைய ஆலோசனைகள் சத்தியமும் உண்மையுமா இருக்கிறதுனால நான் துதிக்கிறேன். அது எப்படி சத்தியமும் உண்மையுமா இருக்கிறது? ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் மரணத்தை ஜெயிப்பேன், கண்ணீரை துடைப்பேன், நிந்தையை மாற்றுவேன். இந்த பூர்வ கால ஆலோசனை அது மாறாததா இருக்கிறதுனால அப்போ கண்ணீர் நிச்சயமா அது மரணத்தை ஜெயிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இயேசுக்கு வாழ்க்கையில வந்தாலும் ஜெயம் இருக்கு. உண்மையிலே நீதியா இருக்கிறவனுக்கு மரணம் தராமதான் மரண கட்டளையும் ஜெயத்தை தந்து ஆண்டவர் என்ன செய்யும் சொல்லி இருக்கிறாரு. உன்னுடைய கண்ணீரை தொடச்சு மரணம் நடக்கும். இப்ப ஏற்கனவே படிச்சிருக்கோம், இப்பதான் படிச்சுட்டு வரேன். என்னது, அப்பனுக்கும் மகனும் நம்ம எவ்வளவு அப்பனுக்கு வேண்டி மகனையும் தண்டிக்க முடியாது, மகனுக்கு வேண்டி அப்பனையும் தண்டிக்க முடியாது. அப்ப அப்பன் நீதியா இருக்கிறான், மகன் பாவியா இருக்கிறான்னு சொன்னா இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு மகனுக்கு மேல வரும். அது ஒரு கண்ணீர் தானே. அந்த கண்ணீரை துடைப்பேன். அப்ப நம்ம சிந்திக்கணும், தேவன் யாருடைய கண்ணீரை துடைப்பார்? ஒரே வீட்டுக்குள்ளதான் இருந்தா அங்க ஒருத்தன் நீதியா இருக்கிறான், ஒருத்தன் அநீதியா இருக்கிறான். அப்ப நீதியா இருக்கிறவன அந்த மரணத்துல இருந்து காத்து, அங்க அநீதியா இருக்க மகன் செத்தான், இல்ல அப்பன் செத்தான், இல்ல அம்மா செத்தான். அப்ப அங்க என்ன உண்டாகும்? கண்ணீர் தான் உண்டாகும். நான் உனக்கு மரணத்தை ஜெயிக்க வச்சு உன் கண்ணீரையும் துடைச்சு உன்னுடைய நிந்தையை, ஏன் சொன்னா அந்த நிந்தை எதுவா இருந்தது? ஒரு துஷ்ட மகனை பெற்றதுனால, ஒரு விபச்சார பிள்ளையை பெற்றதுனால, ஒரு திருட்டு பயலை பெற்றதுனால அங்க நின்று அந்த வீட்டுக்குள்ள இருந்தது பத்தியா, அந்த நிந்தையை துடைத்து இந்த நியாய தீர்ப்பு எப்படி பயங்கரம்னு பாரு. அப்ப அதனாலதான் நீரன் தேவன், நான் உண்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எனக்கு வேற யாரையும் துதிக்க முடியாது. நான் உங்களுடைய அதிசயங்கள் மாதிரி நான் என்னது நீ சொன்னது, நீ செய்த அதிசயங்களை எல்லாம் பார்த்து உண்மை துதிக்கவும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் நான் உண்மை மேன்மைப்படுத்தவும் செய்வேன். நான் இன்னைக்கு எப்படி ஆண்டவரை மேன்மைப்படுத்தேன்? எனக்கு ஏதாவது கிடைச்சுங்கன்னா சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி 2-3 சோத்திரத்துல நிறுத்திடுவேன். நம்ம இதெல்லாம் சிந்திச்சு தியானிச்சு படிச்சு நம்ம இறுதி ஆண்டவரை நான் எப்படி எவ்வளவு உண்மையா இருக்கணும். இப்ப இதே அழிவு என்னுடைய தேசத்துல வராம காத்த தேவன், இதே நாசங்கள் வராம இருக்காது, நவம்பருக்குள்ள வரணும். அதனால அந்த தேசம் நியாய தீர்ப்புல நிச்சயது. இந்த தேசம் ஒரு இடத்துல நியாய தீர்ப்பு வந்த உடனே அங்கூட இப்ப சோதமில் வந்தோன்னு அங்க நின்றுட்டு இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. அதே போல நியாய தீர்ப்பு இப்படிதான் வரும். நியாய தீர்ப்பு என்னன்னே தெரியாத சந்ததி
நியாய தீர்ப்புகளை பற்றி கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்ததி. இது மற்றவன் பேசுகிறது போல நீயும் நானும் பேசிட்டு உட்காரல. வேதத்துல சொன்னது நிறைவேறுதான்னு உள்ளது தியானித்து சிந்தித்து கற்றுக்கொண்டு நான் எப்படி நீதியாய் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கணும், நான் எப்படி தேவனை உயர்த்தணும், நான் எப்படி தேவனை துதிக்கணும், நான் எப்படி தேவனுடைய காரியங்களை தியானிக்கணும்ன்ற எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருந்தா மட்டும்தான் உன் ஜெபம் கர்த்தருடைய சன்னதியில எட்டி உன்னுடைய நிந்தை மாறி பூமியில நீ சமாதானமாய் பலப்படுத்தப்படுவாய். அந்த பலனை கத்தத்தர நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து